ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜ் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கேரட், குடமிளகாய், தக்காளி, இஞ்சி, கொத்தமல்லி தழை, பூண்டு, பெரிய வெங்காயம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டோம். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. சாண்ட்விச்சுக்கு உள்ளே வைக்கிறோம்ல அந்த மசாலா தான். தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கேரட் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் நல்லா போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருந்த ப்ரெட்டு மேலே டொமேட்டோ சாஸ் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நல்லாவே. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இந்த மசாலா இருக்குது பாருங்கள், வெங்காயம், தக்காளி, குடமிளகாலாம் வச்சு வணக்கணும் பாருங்கள். அந்த இதை இப்போ ஒரு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கீழே வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வைங்க. நான் தண்ணியோடு வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தை. இப்படி திருப்பி விடுங்க. எப்படி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நல்லா ப்ரெட்டு 2 ப்ரெட்டு அமுங்கிருக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் சாண்ட்விச் நம்மளுக்கு கடையில் வாங்கின மாதிரி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணலாம். வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து வெயிட்டான ஒரு பொருள் வைங்க. கடையிலெல்லாம் சாண்ட்விச் மேக்கர் இருக்கும், அதில் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் வச்சோம்னா நம்மளுக்கு சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே இருக்கிற சாண்ட்விச் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.